السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் பேரும் கருணையும் அல்லாஹின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றவர்கள் மீதும், குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் என்று கூறியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, தொடர்ச்சியாக நாம் மறுமையில் நம்மை ஈடேற்றம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நம்மளை நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும், உண்மை முஸ்லிமாகவும் உண்மையான ஒரு முக்மீனாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் தக்குவா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். அதுல இருந்து சில கேள்விகளை கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்த ஜகாத்துக்கு நம்ம போவோம். தக்குவா இதோடைய பொருள் என்ன? பாதுகாப்பு பெறுது. எதுல இருந்து பாதுகாப்பு பெறுறது? அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்தும் அவனுடைய கோபத்தில இருந்தும் பாதுகாப்பு பெறுறது. ஆக மொத்தத்துல தக்குவாவை சுருக்கமா சொல்லணுமானால், அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் ஏறியதை செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அவருடைய கோபத்திற்கு பயந்து பாவங்களை விட்டு விலகக்கூடியவர்களாகவும் யார் இருக்கிறாங்களோ அதுதான் அவருடைய தக்குவா. தக்குவா நன்மையை செய்யவும் வைக்கும், தீமையை விட்டும் நம்மளை தடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து இந்த தக்குவாவோட தொடர்புடைய விஷயம் தான் ஜகாத். எப்படி தொழுக நம்முடைய தக்குவாவோட தொடர்புடையதோ, தக்குவா இல்லாம தொழுதா எப்படி நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதோ, எந்த அமலும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதோ, அதே மாதிரிதான் ஜகாத்தும். இந்த ஜகாத்தும் நம்ம சரியான முறையில் கொடுக்கலையானால் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம் நேத்தி. ஒண்ணு, ஜகாத் இஸ்லாத்துடைய எத்தனாவது தூண்? மூன்றாவது தூண், மிக முக்கியமான தூண். எந்த அளவுக்கு முக்கியம்? ஒரு முஸ்லிம் இந்த ஜகாத்தை கொடுக்க மறுத்தால் அவனோடு போர் செய்யணும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இந்த பிரச்சனை முத உருவெடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னா நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த மக்கள் எந்த மக்கள் கொடுக்க மறுக்கிறாங்களோ அந்த மக்களை பத்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது, அந்த மக்கள் அனாக் அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு இருந்தாலும், ஜகாத்தா அவங்க கொடுத்துட்டு இருந்து இப்ப அவங்க தரமாட்டேன்னு சொன்னாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட அனாக் அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிய ஜகாத்தா கொடுத்து இருந்திருக்கிறாங்க. அதை இப்ப அவங்க தரமாட்டேன்னு சொன்னாலும் அதை அவர்கள் தரும் வரைக்கும் நான் அவர்களோடு போர் புரிவேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்திலே கூட முக்கியத்துவப்படுத்தி பேசக்கூடிய விஷயம். ஏன் ஒரு இஸ்லாமிய எம்பையர் ஜகாத் கொடுக்காத மக்களா போ, நீ கொடுக்கலன்னா அது உன்னோட, கொடுக்கிற மக்களை நான் வாங்கிட்டு போறேன்னு விட்டுருக்கலாம், விடல. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? ஜகாத்தை நிறைவேற்றாத ஒரு ஆள், அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள் முஸ்லிமாக இருக்க முடியாதுங்கிறது தான். எல்லாத்தையும் ஏத்துக்கிறாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு, ஆனா ஜகாத்தை மட்டும் மறுக்கிறாரு. இல்ல ஜகாத் கொடுக்கணுங்கிற தேவையில்லை அப்படின்னு ஒரு சொல்றாரு. இப்ப இவர் யாரா மாறுவாரு? முர்த்தது, மதம் மாறி வரான சட்டம் தான் இவருக்கு. ஏன் தொழுகையை மறுக்கக்கூடியவருக்கு ஒரு என்ன ஒரு சட்டமோ அதே தான் ஜகாத்தை மறுக்கக்கூடியவருக்கும். இதுலதான் இன்னைக்கு நம்ம மக்கள்ல சிலர், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஜகாத் என்ற நிசாவை அதனுடைய அளவை அடைஞ்சு இருக்கக்கூடிய பொருளுக்கு வருஷத்துக்கு வாழ்க்கையில ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிற கருத்து மிக பிழையான கருத்து, மிக தவறான கருத்து. இன்ஷா அல்லாஹ் உள்ள நம்ம பார்ப்போம். ஜகாத் சம்பந்தமா உள்ள போகும்போது ஒரு வருஷம் தான் கொடுக்கணுமா இல்ல வருஷம் கொடுக்கணுமாங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். முன்னாடி நான் சொல்லிக்கிறேன்,
ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, வாழ்க்கையில ஒரு தடவை என்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்துக்கோ அல்லது என்னுடைய எந்த விஷயங்களுக்குலாம் சக்காத் கடமையாகுமோ என்னுடைய சொத்துக்கள்ல அது ஒரு தடவை கொடுத்தா போதும் யாராச்சும் இருந்தா தெளிவான அது தவறு. அப்படி யாரும் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமையில நம்மளை கொண்டு போய் அதை விட்டுரும். ஜக்காத்தை நான் மறுத்தவன் என்கிற நிலையில கொண்டு போய் விட்டுரும். ஏன்? அபூபக்கர் அவங்களை காலத்துல அவங்க என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் நாங்க கொடுத்துட்டோம், இப்ப நாங்க அதுக்கு கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்ப இங்க என்ன சொல்லப்படுது? நாங்க ஒரு தடவை கொடுத்துட்டோம், திரும்ப நாங்க கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்படுது. இல்ல, சவுதியுடைய இருக்கக்கூடிய லஜ்னத்துல் உலமா அவங்கள்ட்ட இது சம்பந்தமான கேள்வி கேட்கப்படுது. அவங்க சொல்றாங்க, இப்படி யார் சொல்றாரோ ஒரு தடவை கொடுத்தா போதுங்க, வாழ்க்கையில ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தா போதும் யார் சொல்றாரோ அவர் அறியாமையின் காரணமாக இதை சொல்கிறார். அவர் இதை பத்தி படிக்கணும், ஜக்காத் பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும், அவர் கல்வியை கத்துக்கணும்னு என்ன பண்றாங்க? ஃபத்வா கொடுக்குறாங்க லஜ்னத்துல் உலமா. அப்ப இது எல்லாமே நம்ம கவனத்துல கொள்ளணும். இந்த விஷயம் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இத மாதிரியான பல தவறான எண்ண ஓட்டங்களும் தவறான புரிதலும் ஜக்காத்துல இருக்குது. இந்த நிலைமையில தான் நம்ம என்ன பண்றோம்? ஜக்காத்தை வெளியாக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் பாதுகாக்க அந்த நிலைமையில இருந்து. சரி வாங்க, ஜக்காத்தை மறுக்கிறவருக்கு இந்த தண்டனை இல்ல, ஜக்காத்லாம் கிடையாது. ஆனா இன்னும் சிலர் இருப்பாங்க, ஜக்காத் கொடுக்கணும் தான், ஆனா அவர் மனசுல என்னவோ இருக்கும், அல்லது அவருடைய பலகீனமா இருக்கும், ஜக்காத் கொடுக்காம இருப்பாரு, அல்லது கொடுப்பாரு முழுமையா கொடுக்காம கொஞ்சத்துக்கு மட்டும் கொடுப்பாரு, அல்லது தன்னுடைய ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக சில தந்திரங்களை செஞ்சு ஜக்காத்துடைய பொருளை பிரிச்சு அதுல இருந்து ஜக்காத் கொடுப்பாரு. இந்த மாதிரியான நிலைமையில ஒருத்தர் இருக்காரு, ஜக்காத் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்றாரோ அவருக்கு எச்சரிக்கையா அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இந்த உலகத்துல ஜக்காத் கொடுக்காம, அதாவது ஜக்காத் கொடுக்கறத ஏத்துக்கிறாங்க, ஆனா கொடுக்கல, அவங்க தங்களுக்கு சில காரணங்கள் சொல்லி நான் ஜக்காத் கொடுக்கறதுக்கு சரியான ஆள் இல்லைங்க அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த உலகத்துல ஜக்காத் கொடுக்கிறதுக்கான தகுதியை அடைஞ்சும் ஜக்காத் கொடுக்கலையோ அவர் நாளைக்கு மறுமையில ஒரு வெட்ட வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானத்தை தூக்கி வீசப்படுவார். அப்படி தூக்கி வீசப்பட்டு அவர் தங்கத்தாலும், அவர் தங்கத்துக்கு ஜக்காத் கொடுக்காம இருந்திருந்தால், அவர் வெள்ளிக்கு ஜக்காத் கொடுக்காம இருந்திருந்தால் அந்த தங்கமும் வெள்ளியும் நரகத்துல காய்ச்சப்பட்டு அது அவருடைய முதுகுகளிலும் அவருடைய விழாப்புறங்களிலும் அவருடைய நெற்றியிலும் அது ஊற்றப்படும். அது ஊற்றப்பட்டு அது காய்ஞ்ச பிறகு அது குளிர்ந்துடும், அது சூடா ஊற்றப்பட்டு அது குளிர்ந்த நிலைக்கு மாறிடும். இப்படி மாறின பிறகு திரும்பவும் அதே மாதிரி காய்ச்சி ஊற்றப்படும். எவ்வளவு நாளுங்க? மறுமை நாளுடைய மைதானம். அல்லாஹ் மஹ்ஷருக்கு எல்லாத்தையும் எழுப்பிட்டான். இப்ப எது வரைக்கும் இப்படி இவருக்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும்? ஜக்காத்தை சரியா தங்கம் வெள்ளியை வச்சிருந்து கொடுக்காதவருக்கு நான் இன்ஷா அல்லாஹ் எதுல ஜக்காத் கடமைங்கிறது பின்னாடி சொல்றேன். ஜக்காத்தை கொடுக்காதவருக்குரிய தண்டனை ஃபர்ஸ்ட் சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு அல்லாஹ் அப்படி அந்த இடத்துல தண்டனை அவருக்கு நிறைவேற்றும் அந்த மறுமை நாள்ல. அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை. 50,000 வருடம் சும்மா இல்ல, 50,000 வருடத்துக்கு நிகரான ஒரு நாள். அந்த ஒரு நாள் 50, நம்ம வாழ்க்கையில் 50,000 வருஷமே எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் மறுமையுடைய அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள் அல்லாஹ் தீர்ப்பளிச்சு முடிக்கும் வரைக்கும் அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும், திரும்ப திரும்ப திரும்ப. இது தங்கத்துல யார் சரியான முறையில் ஜக்காத் கொடுக்குறே, யார் வெள்ளியில சரியான முறையில் ஜக்காத் கொடுக்குறே அவங்களுக்கு. அடுத்து வாங்க, ஒட்டகத்துக்கு சரியான முறையில் ஜக்காத் கொடுக்காதவர் அதே மாதிரி நாளைக்கு ஒரு மைதானத்துல தூக்கி வீசப்படுவார். வீசப்பட்ட உடனே எந்த ஒட்டகத்துக்கு எல்லாம் ஒரு ஜக்காத் கொடுக்காம இருந்தாரோ அந்த ஒட்டகங்களை எல்லாம் அல்லாஹ் அந்த மைதானத்துல விடுவான். அது முன்பு இருந்ததை விட கொடுத்த ஒட்டகமாக மாறி இருக்கும். அங்க அவர்கிட்ட இருக்கும்போது ஒரு சைஸ்ல இருந்திருக்கும், ஆனா அங்க அந்த இடத்துல தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது அது இன்னும் கொளுத்த ஒட்டகமா மாறி இருக்கும். அவருடைய முகங்கள்ல ஏறி அது ஓடும், அது கால் குழம்புகளை வச்சு அவரை மிதிக்கும். எது வரைக்கும்? 50,000 வருடங்கள் அல்லாஹ் தீர்ப்ப 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை. இந்த ஒட்டகம், அவருடைய ஒட்டகம் எல்லாம் போயிடுமா, மிதிச்சுட்டு போன உடனே திரும்ப அல்லாஹ் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஒட்டகம் ஓடிடுவோம். இது இவருக்கு நடந்து கொண்டே இருக்கும். அடுத்து ஆடுகளுக்கு, தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு சரியான ஒரு ஜக்காத் வழங்காதோடைய நிலைமை. அல்லாஹ் நாளைக்கு அதே மாதிரி இவரையும் ஒரு பொட்டல் மைதானத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு
அந்த ஆடுகளும் அதே மாதிரி முன்பு இருந்ததை விட செழிப்பான ஆடுகளா மாறிடும். கொம்பு இல்லாத ஆடுகளுக்கும் அல்லாஹ் கொம்பை தருவான். அங்க எந்த ஆடும் கொம்பு இல்லாத ஆடா இருக்காது. ரசூலுல்லாஹி தெளிவா சொல்றாங்க, அங்க எந்த ஆடுகளுடைய கொம்பும் வளைஞ்சிருக்காது, அங்க எந்த ஆடுகளும் கொம்பு இல்லாமல் இருக்காது, எல்லா ஆடுகளும் கொம்புடையதா இருக்கும். எந்த ஆட்டுடைய கொம்பும் வளைந்து கூட இருக்காது, எல்லாம் நேரா இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆடும் அவரை வந்து முட்டும், அவரை கால்களால மிதிக்கும், அவருடைய குழம்புகளால் அவருடைய முகங்களை பேக்கும். இதெல்லாம் அங்க நடக்கும். எது வரைக்கும்? ஒவ்வொரு தண்டனை சொல்லும் போதும் இந்த வாசகத்தை சேர்த்து சொல்றாங்க, 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை. பன்மின் இஸ்லாம் ஜக்காத்தை நான் அலட்சியமாவோ அல்லது நான் என்னமோ எனக்கு ஒரு காரணங்களை நான் கொடுக்காம இருக்கிறது நாளைக்கு மிக பாரதூரமான ஒரு பிரச்சனையை நாளைக்கு மறுமையில் எனக்கு ஏற்படுத்தணும். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றணும். ஏன்னா அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இப்ப நம்ம பார்க்க போற விஷயங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாம எதுக்கு தகுதியானவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து சரியான முறை நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும். முதலாவது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகள், அதாவது எல்லா சொத்துக்களுக்கும் ஜக்காத் கடமை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஜக்காத் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களுக்கும் கிடையாது. சரியா? உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், தங்கம், இதுல ஜக்காத் கடமை. தங்கம் எவ்வளவு இருந்தா நம்மளுக்கு ஜக்காத் கடமை? 85 கிராம். சரியா? ஏன்னா இதுல சில இஃப்திலாஃப் இருக்கு, 87.68 அந்த மாதிரி சில இது இருக்குது. ஆனா பெரும்பாலான மார்க் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கவுல் என்ன அப்படின்னா 85 கிராம். சரி, 85 கிராம் ஒரு ஜகாத் தங்கம் இருக்குன்னா அவருக்கு ஜகாத் கடமையாயிடுச்சுன்னு அர்த்தம். 85. சரியா? ஒருத்தர் 87ங்கிற கவுல் எடுக்கிறாரா, பிரச்சனை இல்லை. ஆனா இதுல ஆக ஏற்றமான விஷயம் என்ன அப்படின்னா நாம நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்றோம் தான். அப்ப 85 தான் பெரும்பாலான உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லக்கூடிய அந்த நிசாபுடைய அளவு 85. இப்ப இந்த 85 இன்னைக்கு காலகட்டத்துடைய ரேட் என்ன? நம்ம ஜக்காத் கொடுக்கும் போது இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை பார்த்து தான் கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ளதோ பார்த்து கொடுக்க கூடாது. இன்னைக்கு நான் ஜக்காத் கொடுக்குறேன்னா இன்னைக்கு என்ன ரேட்டோ அதை பார்த்து தான் கொடுக்கணும். இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம ஒரு குறைஞ்ச மதிப்புக்குவோம் 6,120, 6,200, 6,150 ரூபா, இந்த ரேஞ்சில தான் இருக்கு. இப்ப 85 கிராம் அப்படிங்கிறது இன்னைய ரேட்டுக்கு பார்த்தா எவ்வளவு வரும்? 5,19,000 சொச்சம் வரும். இப்ப இந்த 5,19,000 சொச்சம் ஒரு ஆள்கிட்ட காசு இருக்கு இன்னைக்குன்னா அவருக்கு என்ன கடமை? ஜக்காத் கடமையாயிடுது. தங்கம் இருந்தாலும் 85 கிராம் தங்கம் இருந்தாலும் கடமை, அதுக்கு நிகரான பொருளாதாரம் மட்டும் இருந்தாலும் கடமை. அது நம்ம உள்ள பார்ப்போம் அடுத்து. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல நம்மளுக்கு ஜக்காத் கடமை. ஏன்? தங்கத்துல நம்மளுக்கு கடமை, அதனால இதுல கடமையா இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய எல்லா சொத்துக்கள்லயும் நம்மளுக்கு ஜக்காத் கடமை இல்லை. ஏன்னா நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்ன ஜக்காத் கடமைன்னு இஸ்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய செலவுலாம் போகுதே அப்படின்னு. இல்ல, ஷைத்தான் அப்படி நம்மளை நினைக்க வைக்கிறான். நம்முடைய எல்லா சொத்துக்களுக்கும் ஜக்காத் கடமை இல்லை. இப்ப தங்கம் 85 கிராம் வச்சிருந்தா கடமை. இதே ஒருத்தர் டைமண்ட் வச்சிருக்காரு, டைமண்ட் அவர் எவ்வளவுக்கு வச்சிருக்காருன்னா 1 கோடிக்கு வச்சிருக்காரு. 1 கோடிக்கு அவரு டைமண்ட் வச்சிருக்காரு. இவருக்கு ஜக்காத் கடமையா? சொல்லுங்க. 1 கோடிக்கு ஒரு டைமண்ட் வச்சிருக்காரு, கிடையாது. 1 கோடிக்கு ஒரு வியாபாரங்கிற ரீதியில் அதை அவர் வச்சிருந்தா, சொந்த தேவைக்குன்னு வச்சிருந்தா அவர் மேல ஜக்காத். அதான் சொல்றேன், சொந்த தேவைக்கு வச்சிருந்தா அவர் மேல ஜக்காத் கடமை இல்லை. இப்போ ஒருத்தர் 3 நிலம் வச்சிருக்காரு, அதாவது கிரவுண்ட், அவர் ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. அந்த 3 நிலத்தோட மதிப்பு பாத்தீங்கன்னா 5 கோடி வருது. இப்ப இவருக்கு ஜக்காத் கடமையா? இவருக்கு ஜக்காத் சொந்த தேவைக்கு அதை வச்சிருந்தாரு, என் பிள்ளை பாட்டம் பேரம் பேட்டிக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாருன்னா இவர் மேல ஜக்காத் கடமை கிடையாது. பாருங்க அப்ப எவ்வளவு லேசா இஸ்லாம் வச்சிருக்கு நம்மள. அப்ப ஜக்காத் எந்த பொருட்களும் இது கடமைங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே இஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மள லேசாக்கி வச்சிருக்குங்கிறத நம்மளால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதுல முதலாவது கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இதுல ஜக்காத் நம்மளுக்கு கடமை. இப்ப நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பெரும்பாலும் யாரும் ஆடுகளோ மாடுகளோ அந்த அளவுக்கு வச்சு இல்லை. அது வச்சிருந்தா அது சம்பந்தமா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆடுகள், ஏன்னா எல்லாரும் வச்சிருந்தங்கிறதுனால அதை பத்தி நம்ம பார்க்கும்போது சில எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஜக்காத்தை பத்தி முழுமையா பார்க்க முடியாம போயிடும். ஆடு மாடு ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஜக்காத் என்பது அதோடைய மதிப்பை வைத்து கிடையாது, அதோடைய எண்ணிக்கையை வச்சு. ஒட்டகம் இத்தனை ஒட்டகம் இருந்தா
இத்தனை ஒட்டகத்துக்கு இத்தனை ஆடு கொடுக்கணும், இத்தனை ஒட்டகம் இருந்தா இத்தனை ஒட்டகத்துக்கு ஒரு மாடு கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்குகள் வரும். அதே மாதிரிதான் ஆடு, அதே மாதிரிதான் மாடு. இப்ப இந்த ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பை வச்சு சக்காத் இல்ல, அந்த ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கையை வச்சுதான் சக்காத் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது முதலாவது விஷயம். இதுக்கான ஆதாரம் என்ன? ஆடு மாடுகளுடைய விஷயத்துல நம்மளுக்கு சக்காத் கடமைங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஹதீஸ். நாளைக்கு மறுமையில ஒட்டகத்துக்கு யாரும் சக்காத்து கொடுக்கல, அந்த ஒட்டகங்கள் அவர் மீது ஓட விடப்படும். மாடுக்கு அதே மாதிரி ஆடுக்கு. இதுதான் இதற்கான ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அடுத்து தங்கம் வெள்ளி. இந்த தங்கம் வெள்ளி அதுக்கு நிகரான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம். இதுல நம்ம ஜக்காத் கொடுக்கணும். இங்கதான் நம்மள பல பேர் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். பல பேர் ஒரு நிலையான ஒரு இதுல கொடுக்காம சில தந்திரங்களையும் சில விஷயங்களும் சிலர் தெரியாம இருக்கலாம். அப்ப இதுல நம்ம சில விஷயங்களை கவனத்துல கொள்ள வேண்டி இருக்குது. இதுதான் 85 கிராம் ஒரு ஆட்ட தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஜக்காத் கடமையாயிடும். அல்லது 85 கிராமுக்கு நிகரான ஒரு பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுவும் பொருளாதாரம் காசா இருக்கணும். நீங்க நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, வேற வேற பொருட்களா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அது காசா இருக்கணும் அவர்கிட்ட. இப்படி இருந்தா அவர் மேல ஜக்காத் கடமை. அதே மாதிரி வெள்ளியிலையும் நம்மளுக்கு ஜக்காத் கடமை. வெள்ளியில எவ்வளவு கிராமு? 595 கிராம். 595 கிராம் ஒருத்தர் வெள்ளி இருக்குன்னா அவர் மேல ஜக்காத் கடமை ஆயிடும். இன்னைக்கு நம்மகிட்ட பெரும்பாலும் வெள்ளி யாருமே கிடையாது. சரியா? இப்ப நம்ம இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, நம்முடைய பணப்புழக்கம், இந்த பணப்புழக்கத்துல தங்கத்தை நிசாபா வச்சு இதை முடிவு பண்ணணுமா, என்னுடைய பொருளாதாரம் எப்ப எனக்கு ஜக்காத் கடமை ஆகும்னு வெள்ளியை நிசாபா வச்சு முடிவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வெள்ளி 595 கிராம் இருந்தா ஜக்காத் கடமை, தங்கம் 85 கிராம் இருந்தாலே ஜக்காத் கடமை. எதை ஈஸின்னு நினைக்கிறீங்க, எது இலகுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தங்கம் தான். ஏன்னா இதுல உலமாக்கள் மத்தியில சில விஷயங்கள் பேசப்படுது. அதுல உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளியை வச்சு நம்ம நிசாபுடைய அளவை தீர்மானிச்சோமானால் அதுல பல சிக்கல் இருக்கு, பல கஷ்டங்கள் இருக்கு மக்களுக்கு அப்படின்னு. ஏன் 595 கிராம் இன்னைக்கு எவ்வளவு வரும்? குறைஞ்சது 25,000, ஒரு 30,000க்குள்ளதான் வரும். இப்ப வெள்ளியை வச்சு நீங்க நிசாபை நிர்ணயிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதாவது என்னோட ஜக்காத் கடமையாகிற அளவை என்னுடைய காசுல எனக்கு எப்ப ஜக்காத் கடமையாகுங்கிறத வெள்ளியை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு 30,000 வந்தாலே அவர் மேல ஜக்காத் கடமை ஆயிடும். ஆனா ஒருத்தர் இல்லங்க நான் வெள்ளியை வச்சுதான் ஜக்காத்தை நான் தீர்மானிப்பேன் அவருக்கு தீர்மானிக்கிறாருன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான விஷயம். இதுல நம்ம குழப்பிக்க தேவையில்லை. அதனால தான் உலமாக்கள் தங்கத்தை தேர்வு செய்யறதுக்கான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹி காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுனா எது? அது தங்கம் தான். தங்கத்தோட மதிப்பு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மாறல, ஒரே நிலைமையில தான் இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஜக்காத்துடைய நிசாப் வேற வேற சொத்துக்களை தீர்மானிக்கிறதுக்கு தங்கத்தை அவங்க முதன்மைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இப்ப இந்த 85 கிராம் அப்படிங்கிறது தான் நம்ம மத்த நம்முடைய பொருளாதாரங்கள்ல நிசாபுடைய அளவை பார்க்கறதுக்கான ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது தங்கம் வெள்ளி என்னுடைய பொருளாதாரம் சம்பந்தமா ஜக்காத் எனக்கு எப்ப கடமை ஆகுங்கிறதுக்கான சுருக்கமான ஒரு விளக்கம். அடுத்து வியாபார பொருட்கள். இந்த வியாபார பொருட்கள்ல ஜக்காத் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது கருத்து வேறுபாடு இருக்கு. 5,20,000 இல்ல அதான் சொன்னேன். இப்ப எதுக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து உள்ள போகும்போது ஒவ்வொன்றுக்கும் என்ன ஷரத்துங்கிறத நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அது தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் தான் கொடுக்குறேன். எது எதுல உங்களுக்கு ஜக்காத் கடமை, அது எப்படி கடமையாகும் எப்ப கடமையாகுங்கிறது நான் சொல்றேன் தொடர்ச்சியா. இப்ப கேட்டதுனால நான் சொல்லிடுறேன், இந்த எந்த ஜக்காத்தா இருந்தாலும், இந்த ஜக்காத்துடைய எந்த நிலையா இருந்தாலும், எந்த பொருள்ல ஜக்காத் கடமையானாலும் இது 1 வருஷ காலம் நம்மகிட்ட இருக்கணும். 1 வருஷ காலம் தொடர்ச்சியா அது நம்மள்கிட்ட நிலை பெற்று இருந்திருக்கணும். அப்பதான் ஜக்காத் நம்மளுக்கு கடமையாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப வியாபார பொருட்கள், இப்ப நம்மள பல பேர் கடை வச்சிருப்போம், பல பேர் முதலாளிகளா இருப்போம். அப்ப நம்முடைய கடைகள்ல இருக்கக்கூடிய வியாபார சரக்குகளுக்கு நாம ஜக்காத் கொடுக்கணும். அந்த வியாபார சரக்கு தங்கத்துடைய நிசாபை அடைஞ்சிருந்தால், இந்த வியாபார சரக்குக்கு எப்ப ஜக்காத் கடமை, எந்த லெவலுக்கு வந்தா கடமைங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? அப்ப தங்கத்துடைய நிசாப், தங்கத்துக்கு எப்ப ஜக்காத் கடமை ஆகுமோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்டாக் என்கிட்ட இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா தங்கம் 85 கிராம், மதிப்பு என்ன 5,20,000 வச்சுக்கோங்க.
இப்ப இந்த 5,20,000 என்கிட்ட ஸ்டாக் இருக்கு, இந்த ஸ்டாக் ஒரு வருஷமா என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணும்? ஜகாத் கொடுக்கணும். இந்த வியாபார பொருட்களை ஜகாத் கொடுக்கும் போது அதோடைய ஒரு வருஷம் வந்த லாபம், அந்த ஒரு வருஷத்துல நம்ம பண்ண வியாபாரம், அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக், இது எல்லாத்தையும் கவனத்துல எடுத்து நம்ம வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்கணும். வியாபார பொருட்களை ஜகாத் கொடுக்க வேண்டும் எனக்கூடிய கருத்து தான் உலமாக்கள் பெரும்பாலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜிஹான கருத்தா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்பவும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், குழம்பிடக்கூடாது. ஏன்னா ஃபிக்ஹுடைய விஷயங்கள்ல 2 கருத்துக்கள் வரும், 3 கருத்துக்கள் வரும். அதுல ஏற்றமான கருத்தை நம்ம எடுத்து செயல்படும் பொழுது என்ன ஒரு அவங்க இப்படி சொல்றாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களேங்கிற ஒரு கருத்து வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஏற்றமான கருத்து என்னன்னா வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஏற்றமான கருத்தா இருக்கு. நம்ம பாக்குறோம், வியாபார பொருட்களுக்கு எப்ப ஜகாத் கொடுக்கணும்? 5 லட்சம் இல்ல, தங்கத்துடைய நிசாபே அந்த வியாபார பொருட்கள் அடைஞ்சிருந்தா, இன்னைக்கு ரேட்டுக்கு 5 லட்சமா இருக்கும் தங்கம், நாளைக்கு 6 லட்சமா மாறிடும். அதனால நம்ம ரேட்டை சொல்ல வேணாம், தங்கத்துடைய நிசாப் நம்மளுக்கு மார்க்கம் எதை வச்சு கடமையாக்கியிருக்கோ அதுதான். அப்ப தங்கத்துடைய 85 கிராமுக்கு நிகரா நம்மகிட்ட வியாபார பொருட்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மேல ஜகாத் கடமை. அது ஒரு வருஷம் இருக்கணும், நம்மகிட்ட அது சுத்தி வந்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு வியாபாரி அவருக்கு ஏற்கனவே 85 கிராம் வீட்டுல தங்கம் இருக்கு, அது தனி, இது தனி. இந்த ஆமா, இதையும் நான் சொல்லிடுறேன், வந்த உடனே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். தங்கத்துல உங்களுக்கு ஜகாத் கடமையாகிறதுங்கிறது தனி, வியாபாரத்துல உங்களுக்கு ஜகாத் கடமையாகிறதுங்கிறது தனி. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி ஆடு மாடு ஒட்டகத்துல ஜகாத் கடமைன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த ஆடு மாடு ஒட்டகம்னா நீங்க சொந்தமா வச்சிருந்தாதான் எண்ணிக்கை அடிப்படையில உங்களுக்கு ஜகாத் கடமை. இதே இந்த பொருட்கள் எல்லாம் வியாபாரங்கிற அடிப்படையில் வந்துச்சுன்னா அதோடைய எல்லா மதிப்பும் தங்கத்தை அடிப்படையாக வச்சு மட்டும்தான். நான் உங்களுக்கு டைமண்ட் சொன்னேன்னா நீங்க 1 கோடிக்கு டைமண்ட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஜகாத் கடமை இல்லை. நீங்க வியாபாரத்துக்குன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மேல ஜகாத் கடமையாகும். நீங்க 5 கிரவுண்ட் வச்சிருக்கீங்க, 5 கிரவுண்ட் உங்க சொந்த தேவைக்கு வச்சிருந்தீங்கன்னா, உங்க சொந்தத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க மேல ஜகாத் கடமை இல்லை. இதே நீங்க அதை விற்கணும்னு வச்சு வியாபாரத்துக்குன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மேல ஜகாத் கடமை. இப்ப இதுக்கு எப்படி தீர்மானிக்கிறது? தங்கத்தை வச்சுதான் இதுல நான் எவ்வளவு ஜகாத் கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கணும். அப்ப சாதாரணமா சில சொத்துக்கள் மீது எனக்கு ஜகாத் கடமை கிடையாது. உதாரணத்துக்கு என்னுடைய கார் 20 லட்சம் மதிப்புள்ள நான் ஒரு கார் வச்சிருக்கேன், எனக்கு ஜகாத் கடமை கிடையாது. ஆனா அந்த காரை நான் விற்கிறதுக்கு வச்சிருந்தேன்னா என் மேல ஜகாத் கடமையாயிடும். அப்ப நல்லா ஒரு ரூலை புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய எந்த சொத்தா வேணாலும் இருக்கட்டும், அது வியாபாரம்ங்கிற கோட்டை தாண்டி இந்தாண்ட வியாபாரத்துக்கு வந்துருச்சுன்னா அது மேல ஜகாத் எனக்கு கடமை ஆயிடும். வியாபாரம் அல்லாத எனக்கு சொந்த தேவை, என்னுடைய சொந்தத்துக்கு நான் வச்சிருக்கிற எது மேலேயுமே ஜகாத் கடமையாவது மார்க்கம் சொன்ன எது மேல கடமைன்னு சொல்லிச்சோ அதை தவிர அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அடுத்து தானியங்கள் பல வகைகள். நம்ம விவசாயிகள் அப்படிங்கிறது நம்ம பகுதியிலே இது இல்லை, சில பொருட்கள் மேல ஜகாத் கடமை, ஆனா நம்மள பெரும்பாலும் அது இல்லைங்கிறதுனால சுருக்கமா விஷயங்களை மட்டும் பார்த்துக்குவோம். தானியங்கள் பல வகைகள். தானியங்கள்ல அரிசி, கோதுமை, வார்கோதுமை, இந்த மாதிரியான சில தானியங்கள் மீது மட்டும் ஜகாத் கடமை இருக்குது. அந்த ஜகாத்துடைய இந்த தானியங்கள் பல வகைகளை பொறுத்த வரைக்கும் இதுல சில சட்டங்கள் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். தானியங்களை பொறுத்த வரைக்கும் அரிசி, கோதுமை, வார்கோதுமை, பார்லி, இது மாதிரி சில தானியங்கள், அதாவது எந்த மாதிரியான தானியங்கள்னா ரொம்ப நாளைக்கு எந்த தானியங்களை சேர்த்து வைக்க முடியுமோ, நம்மளால ரொம்ப நாளைக்கு எந்த தானியங்களை சேமிப்பு பண்ணி வைக்க முடியுமோ அந்த தானியங்கள் எல்லாத்துமேலுமே ஜகாத் கடமையாகும். இது ஒண்ணு. பழங்கள் அப்படின்னு வரும்போது பேரிச்சம்பழம், காய்ந்த திராட்சை, இந்த மாதிரியான பழங்கள் மீது ஜகாத் கடமை. இந்த தானியங்கள் பல வகைகளை பொறுத்த வரைக்கும் ஜகாத் கடமையாகிறது ஒரு வருஷ காலம் சுத்தி வருமான்னு கேட்டா கிடையாது. எப்ப நீங்க அறுவடை பண்றீங்களோ அப்ப உங்க இந்த ஜகாத்தை நீங்க வெளியேற்றணும். ஜகாத்துடைய அளவை அந்த தானிய பொருட்கள் அடைஞ்சிருந்தா நீங்க அதை அறுவடை பண்ணும் பொழுது அதை என்ன பண்ணிடணும்? வெளியேற்றணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வாத்து ஹக்கஹா யௌம ஹஸாதி, நீங்க எப்ப அதை அறுவடை பண்றீங்களோ அப்ப அதோடைய ஜகாத்தை நீங்க கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பழங்களுக்கோ தானியங்களுக்கோ ஒரு வருஷம் என்ற அந்த தானியம் இருந்தாதான், ஒரு வருஷம் என்ற பேரிச்சம்பழம் இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஒரு வருஷம் பேரிச்சம்பழம் இருக்குமா? அப்ப அல்லாஹ் தானியங்கள் பல வகைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு வருஷ காலத்தை அல்லாஹ் சட்டமாக்கல. எப்ப நம்ம அறுவடை பண்றோமோ, எப்ப நம்மளுக்கு அந்த காய்கறிகள் கைக்கு வருதோ அப்ப நம்ம அதை ஜகாத்தை அதுல இருந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து கனிமங்கள் மற்றும் புதையல்கள். இந்த 5 நான் இப்ப சொல்லிட்டு இந்த சொன்ன இந்த விஷயங்களை தவிர வேற எதன் மேலேயுமே ஜகாத் கிடையாது, கடமை கிடையாது. கனிமங்கள் மற்றும்
புதையல்கள். கனிமங்கள் அப்படின்னா பூமியை தோண்டி நம்ம எடுக்கிறது தெரியுமா? இரும்பு, தங்கம், வெள்ளி, இன்னும் என்னெல்லாம் கனிமங்கள் நம்ம எடுக்கிறோமோ, ஒரு வியாபாரியா இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதன் மேல ஜக்காத் கடமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, புதையல்கள். நம்மள எத்தனை பேருக்கு புதையல் கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு தெரியாது. இப்ப இந்த புதையல்கள் மேலும் ஜக்காத் நம்மளுக்கு கடமை. இதுக்கும் என்ன சட்டம்னா, ஒரு வருஷ காலம் சுத்தி வர்றது கிடையாது. கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? ஜக்காத்தை கொடுத்துடணும். ஒருத்தருக்கு புதையல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிடைச்சோடனே அதுல இருந்து 5ல் ஒரு பகுதியை ஜக்காத்தா கொடுத்துடணும். புதையல் நம்மள யாரும் கிடைச்சிருக்கா? யாரும் சொல்ல மாட்டோம். அதான் அது. இப்ப இங்க ஒரு விஷயம் நான் சொல்ற பாருங்க, கிடைச்சா நம்மளால வச்சுக்க முடியும். யாரை ஏமாத்தி வச்சுக்க முடியும். ஆனா எனக்கு கிடைச்ச பிறகு நான் அதுல ஜக்காத் கொடுக்காம வச்சுக்க முடியுமா? ஒரு காலமும் முடியாது. அல்லாஹ் ஒரு காலமும் ஏமாத்த முடியாது. அல்லாஹ் எடுத்து எந்த இதையும் நம்மளால மறைக்க முடியாது. அப்ப நம்மளுக்கு புதையல் கிடைக்குதுன்னா யாருக்கும் சத்தம் படாம நம்ம சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து 5ல் ஒரு பகுதியை ஜக்காத்தா நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம், இந்த பொருட்களை தவிர வேற எதன் மேலேயுமே இஸ்லாம் நம்மளுக்கு ஜக்காத்தை கடமையாக்கல. சரியா? அப்ப இது எவ்வளவு லேசா இருக்கு, கஷ்டமா இது நம்மளுக்கு. எவ்வளவு லேசா நம்மளுக்கு ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம மக்கள்கிட்ட ஷைத்தான் இதை பெருசா காமிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஷைத்தான் உங்களுக்கு எப்படி காமிப்பான்னு சொல்லும்போது, அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டும் பயமுறுத்துகிறான். இன்னைக்கு நம்மள பல பேர் ஜக்காத் சரியா கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? கொடுத்தா குறைஞ்சிரும்னு நினைக்கிறோம். இல்ல, ஜக்காத்துடைய பொருளே என்ன நான் சொன்னேன் நேற்று சொல்லும் பொழுது, வளருதல், அதிகமாகுதல், தூய்மைப்படுத்தப்படுதல் இப்படிங்கிற பல பொருள் இருக்கிறது. அப்ப மெயினான பொருள் என்னதான்? வளருதல், அதிகமாகுதல் தான் ஜக்காத் அப்படிங்கிறது. அப்புறம் ஜக்காத் கொடுத்தா என்னுடைய பொருள் வளரும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசுல வைக்கக்கூடிய சில விஷயங்கள். அப்ப இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஜக்காத். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் என்னென்ன சொல்ல போவோம். ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம தங்கமல்லி தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது வந்துருது, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கால்நடைகள் எதுல ஜக்காத் கடமை? ஆடு, மாடு, ஒட்டகம். இது எதை அடிப்படையா வச்சு? தங்கத்தை அடிப்படையா வச்சா? எண்ணிக்கை அடிப்படையா வச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எண்ணிக்கை அடிப்படையா வச்சுதான் கால்நடைகள்ல ஜக்காத் கடமையாகும். இந்த கால்நடைகள் வியாபாரத்துக்குள்ள கால்நடைகளா இருக்கணுமா, சொந்த கால்நடைகளா இருக்கணுமா? சொந்த கால்நடைகளா இருக்கணும். சரியா? இப்ப அடுத்து ரெண்டாவது, நம்முடைய இல்ல, அது அந்த அளவுக்கு நிசா அடையாது நம்மளுக்கு. ஏன்னா ஜக்காத் கடமையாக்கப்பட்டது இதுலதான். இப்ப இந்த கோழி வாத்தெல்லாம் வியாபாரங்கிற கேட்டகரியில வந்து தங்கத்துடைய நிசாப் அடையுதுன்னா நம்ம அந்த ஒரு வருஷம் அது நம்மகிட்ட இருந்தா நம்ம கொடுக்கணும். அது வியாபாரங்கிற கேட்டகரியில் வரும்போது. ஆனா இஸ்லாம் நம்மளுக்கு கடமையாக்கி இருக்கிறது ஆடு, மாடு, ஒட்டகம். இது வந்து அசல்ல நேரடியாக கடமையாக்கப்பட்டது இதுலதான். அடுத்து தங்கம், வெள்ளி. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்கத்தில் தங்கம், வெள்ளி. தங்கத்துக்கு நிகரா இன்னைக்கு நம்மகிட்ட பொருளாதாரம், காசு இருக்குங்கிறது, பணம் இருக்குங்கிறதுனால இந்த தங்கத்துடைய சட்டத்தை தான் பொருளாதாரத்துக்கு பெரும்பாலான எல்லா 100% சொல்லலாம் உலமாக்கள் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் இல்லைங்க நான் வெள்ளியை தாங்க நிசாபா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அது அவருடைய தக்வாவும் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள அவருடைய ஈரேற்றத்தை பொறுத்தது. இது ரெண்டாவது. மூணாவது, தானியங்கள், பழங்கள். இதுலயும் நம்மளுக்கு ஜகாத் கடமை. அடுத்து எது? இல்ல, அந்த விளைச்சல்ல தானியங்கள் பொறுத்த வரைக்கும் விளைச்சல் தான். தானியங்கள், பழங்கள் மொத்தமா சேர்த்து விளை பொருள்னே சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப தானியங்கள், பழங்களும் பிரிச்சு சொன்னோம்ல, இப்ப ரெண்டுமே சேர்த்து விளை பொருள்ல ஜகாத் கடமை. ஏன்னா அது எல்லாமே விளைச்சலை சார்ந்ததுதான். அப்ப இந்த தானியங்கள், பழங்கள், இன்னொன்னு வியாபார பொருட்கள். இதுதான் மூணாவது வியாபார பொருட்கள். நாலாவது தானியங்கள், பழங்கள். அஞ்சாவது கனிமங்கள், அது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள். இது புதையல்கள். இப்ப இது எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம ஷார்ட்டா அது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கனிமங்களுக்கும் புதையல்களுக்கும் ஜக்காத் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து நம்ம உங்களுக்காக வெளியாக்கக்கூடியவற்றிலிருந்தும் நீங்க அல்லாஹ்வின் பாதையில தன தர்மம் செலவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பூமியிலிருந்து வெளியாக்கப்படக்கூடிய அதுல உள்ளதுதான் கனிமங்களும் புதையல்களும். இதுவும் பூமியிலிருந்து வெளியாகப்படுதான். இதே தான் எதுக்கு ஆதாரமா சொல்லுவாங்க?
விளைச்சலுக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுவும் பூமியிலிருந்து வெளியாகக்கூடியதுதான். இதுல இன்ஷால்லா நாளைக்கு இன்னும் ஆழமா தங்க வெள்ளியையும் இல்ல ஒவ்வொன்றையும் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்ஷால்லா தொடர்ச்சியா பார்ப்போம். சரியான முறையில இந்த ஜக்காத்தை கொடுக்கணுமானால் உங்களுக்கும் எனக்கும் இந்த கணக்கீடு தெரியறது மட்டும் முக்கியம் இல்லை. இந்த ஜக்காத் டாபிக்கை நம்ம ஏன் எடுத்தோம்? தக்குவா. நாளைக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல புரியும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த பலகீனம் இருக்குது. இதுக்கான காரணம் தக்குவா அவர்கள்ட்ட கம்மியா இருக்குது அப்படிங்கிறது தான். தக்குவாவை சரியான அடையலை அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத நம்மளால புரிய முடியும். இன்ஷால்லா சில கேள்விகள் அடிப்படையில நாளைக்கு தொடர்ச்சியா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த 5 தான். இந்த 5 தவிர எதுவுமே ஜக்காத் கடமை இல்லை. இது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷால்லா சரியான முறையில் தக்குவாவை அடைந்து சரியான முறையில் மார்க்க சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வாராக என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.